ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத அஷ்டமோऽध्यायः. अक्षरब्रह्मयोगः. अर्जुन उवाच किं तद् ब्रह्म किमध्यात्मम् किं कर्म पुरुषोत्तम अधिभूतं च किं प्रोक्तम् अधिदैवं किमुच्यते. ஃபர்ஸ்ட் கேள்வி இங்கே வந்து அர்ஜுனன் கேட்குறான். அர்ஜுன உவாச்ச அப்படின்னா அர்ஜுனன் இப்போ கேட்குறான், பேசுகிறான். என்ன கேட்குறான்? அந்த 7th சாப்டரோடைய 29வது ஸ்லோகம் அண்ட் 30வது ஸ்லோகம் அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கிம் தத் பிரம்ம. ஸோ தத் பிரம்ம கிம் அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்படி நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணி புரிஞ்சுக்கணும். தத் பிரம்ம கிம். அப்போ அந்த 29வது ஸ்லோகத்தில் பிரம்ம அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொன்னியே கிருஷ்ணா, அப்படின்னா என்னன்னு கேட்குறான். பிரம்மனா என்ன? தே பிரம்ம தத் விதுஹு கிருத்ஸ்னம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வந்தது. ஸோ அந்த பிரம்மங்கிற வேர்டை யூஸ் பண்ணினியே, அதனால் அப்படின்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் கிருஷ்ணா அப்படின்னு நீங்கள் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின்? கிம் அத்தியாத்மம். ஸோ அத்தியாத்மம் அப்படின்னாலும் என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த அத்தியாத்மம் அப்படிங்கிற வார்த்தை 29வது ஸ்லோகத்தில் வந்தது இல்லையா? அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம். ஸோ அதனால் வந்து அத்தியாத்மம்னாலும் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறான். இது வந்து கேள்வி நம்பர் 2. 3வது கேள்வி என்னது? கிம் கர்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மனா என்ன, கிம்னா என்ன அப்படின்னு அர்த்தம். ஸோ கர்மனா என்ன? இப்போ நமக்கு வந்து கர்மனா ஜென்ரலாக ஒரு மீனிங் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இங்கே வந்து இதனுடைய டெக்னிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன? டெக்னிக்கலாக, அதாவது வேதாந்திக் கான்டெக்ஸ்டில், அதுவும் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக 7வது அத்தியாயம் முடித்து 8வது அத்தியாயத்துக்குள்ளே நாம் உள்ளே வரும் பொழுது இந்த கான்டெக்ஸ்டில் கர்மங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது வந்து கேள்வி நம்பர் 3. 4வது என்னது? அதிபூதம் கிம் புரோக்தம். பக்கத்தில் புருஷோத்தமா இருக்கே, அது வந்து கேள்வி கிடையாது. புருஷோத்தமா கிம் அப்படின்னு போட்டுடக்கூடாது. புருஷோத்தமா அப்படின்னா கிருஷ்ணரை வந்து அர்ஜுனன் வந்து அட்ரஸ் பண்ணி சொல்கிறான். கிருஷ்ணா சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி புருஷோத்தமா நீ வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஸோ அதிபூதம் அது வந்து 4வது கேள்வி. அதிபூதம் கிம் புரோக்தம். அதிபூதம்னா என்ன அப்படின்னு கேட்குறான் அகெயின். ஸோ அது வந்து எந்த ஸ்லோகத்தில் வந்தது? 7வது சாப்டரில் 30வது ஸ்லோகத்தில் நாம் வந்து அதை பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம்? சாதிபூதாதி தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே கேட்குறான். கேள்வி நம்பர் 4. அதி தெய்வம் என்றால் என்ன? அதுக்கப்புறம் என்னது? புருஷோத்தமான அட்ரஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு வந்து நீனு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறான். இப்போ எத்தனை கேள்வி ஆயிருக்கு நம்மளுக்கு? அப்போ அதி தெய்வம் கிமுச்சியதே. அதிபூதம் அப்படிங்கிறது வந்து 4வது கேள்வி. அதி தெய்வம் அப்படிங்கிறது வந்து 5வது கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் மொத்தம் 5 கேள்விகளை இப்போ வந்து அர்ஜுனன் கேட்குறான். மொத்தம் எவ்வளோ கேள்வி கேட்க போகிறான்? 7 கேள்வி கேட்க போகிறான். ஸோ 5 முடிஞ்சிடுது. பாக்கி 2 வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகம்.